மாமரி நமதன்னை மாமரி அன்பு திகழ் இன்ப சுகபதம் பணிவோம். ஆதரி தாவீது வம்சமாசினா மனோஹரி அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு திகழ் இன்ப சுகபதம் பணிவோம். அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு திகழ் இன்ப சுகபதம் பணிவோம். பயின்றவள் தேனருள் சுரந்தருள் தேவனை பயின்றவள் தேனருள் சுரந்தருள் தேவத்திரு உள்ளமே நிறைந்துமே மகிழ்ந்தருள் அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு திகழ் இன்ப சுகபதம் பணிவோம். அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு திகழ் இன்ப சுகபதம் பணிவோம். ஜீவர்கள் ஈடேறவே தன் மைந்தனை மன்றாடிடும் ஜீவர்கள் ஈடேறவே தன் மைந்தனை மன்றாடிடும் பாவிகளின் கஞ்சமே இப்பாரெல்லாம் கொண்டாடிடும் அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு திகழ் இன்ப சுகபதம் பணிவோம். அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு திகழ் இன்ப சுகபதம் பணிவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, புனித அடைக்கல் அன்னையின் பக்தர்களே, திருப்பலி பூசை போல் பாக்கிய செல்வம் புவியில் ஏது என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த அடைக்கல் அன்னையினுடைய சன்னிதானத்திலே பல்வேறு ஏக்கங்களுடனும் தேவைகளுடனும் எதிர்பார்ப்புகளுடனும் அவளது அடைக்கலத்தை அரவணைப்பை நாடி வந்திருக்கிற நம் அனைவரையும் இந்த திருப்பலின் வழியாக நாம் இறைவனிடம் நம்மையே ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். அன்னையே, உமையல்லால் அன்புற்றென் நோய் அறிந்தீங்கென்னையே யார் யார் என்னை காப்பார்? தொன்னோய் பெருக்காவல் தீர பெருமருந்தா நீயால் திருக்காவலூர் விளையும் தேன் என்று வீர மாமுனி பெருந்தகை அடைக்கல் அன்னையின் புகழை இந்த திருநிலையில்தான் என்று பாடி புகழ்ந்தேற்றினார். அவருடைய மனநிலையில் நாமும் கூட அந்த அன்னையை புகழ்ந்து பாடி அவள் வழியாக இறைவனிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து தேவைகளுக்கும் நன்றி கூறி இன்னும் அவரது அருளை இன்னும் அதிகமாக கேட்டு இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். இந்த திருப்பலியை நாம் தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொருட்டு
நம்முடைய குற்றங்குறைகளை பாவங்களை நினைத்து பார்த்து மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான தூய மரியாதையும் வானவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும் இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் என்றும் நேரியவற்றை எங்கள் உள்ளத்தில் இருத்தி சிந்திக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு உகந்தவற்றையே சொல்லாலும் செயலாலும் நிறைவேற்ற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஞானத்துக்கு அன்பர், ஆண்டவருக்கும் அன்பர். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். பிரிவு 4, இறைமுத்துக்கள் 11 முதல் 19 முடிய. ஞானம் தன் மக்களை மேன்மைப்படுத்தும், தன்னை தேடுவோருக்கு துணை நிற்கும். ஞானத்திற்கு அன்பர் வாழ்விற்கும் அன்பர், அதனை வைகரையிலே தேடுவோர் மகிழ்ச்சியால் நிரம்புவர். அதனை பற்றி கொள்வோர் மாட்சியை உரிமையாக்கிக் கொள்வர். அது செல்லுமிடமெல்லாம் ஆண்டவர் ஆசி வழங்குவார். அதற்கு பணி செய்வோர் தூய இறைவனுக்கே ஊழியம் புரிகின்றனர். ஞானத்துக்கு அன்பர், ஆண்டவருக்கும் அன்பர். ஞானத்துக்கு பணிவோர் மக்கள் இனங்களுக்கு தீர்ப்பு வழங்குவர். அதற்கு செவி சாய்ப்போர் பாதுகாப்பாய் வாழ்வர். ஞானத்தை நம்புவோர் அதனை உரிமையாக்கிக் கொள்வர். அவர்களுடைய வழிமரபினரும் அதனை உடைமையாக்கிக் கொள்வர். முதலில் அவர்களை அது கோணர் வழியில் அழைத்து செல்லும். அவர்களுக்கு அச்ச நடுக்கத்தை வருவிக்கும். தனக்கு அவர்கள் மீது நம்பிக்கை ஏற்படும் வரை அவர்களை அது கண்டிக்கும், வதைக்கும். தன் நெறிமுறைகளால் அவர்களை சோதிக்கும். அது மீண்டும் அவர்களிடமே வெளிப்படுத்தும். அதை விட்டு அவர்கள் விலகிச் சென்றால் அவர்களை
அது கைவிட்டுவிடும், அழிவுக்கு அவர்களை இட்டுச் செல்லும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பாடல் 119. திருச்சட்டத்தை விரும்புவோர்க்கு மிகுதியான நல்வாழ்வு உண்டு. திருச்சட்டத்தை விரும்புவோர்க்கு மிகுதியான வாழ்வு உண்டு. உமது திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு மிகுதியான நல்வாழ்வு உண்டு. அவர்களை நிலைகுலையச் செய்வது ஏதுமில்லை. உம் நியமங்களையும் ஒழுங்குமுறைகளையும் நான் கடைபிடிக்கின்றேன். ஏனெனில் என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவை. திருச்சட்டத்தை விரும்புவோர்க்கு மிகுதியான வாழ்வு உண்டு. உம் விதிமுறைகளை எனக்கு நீர் கற்பிப்பதால் என் இதழ்களினின்று திருப்புகழ் பொங்கி வரும். உம் வாக்கை குறித்து என்னா பாடுவதாக. ஏனெனில் உம் கட்டளைகள் எல்லாம் நீதியானவை. திருச்சட்டத்தை விரும்புவோர்க்கு மிகுதியான வாழ்வு உண்டு. ஆண்டவரே, உம்மிடமிருந்து வரும் மீட்பை நான் நாடுகிறேன். உமது திருச்சட்டத்தில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உயிர் பிழைத்து நான் உம்மை புகழ்வேனாக. உம் நீதி நெறிகள் எத்துணை துணை புரிகின்றன. திருச்சட்டத்தை விரும்புவோர்க்கு மிகுதியான வாழ்வு உண்டு. திருச்சட்டத்தை விரும்புவோர்க்கு மிகுதியான வாழ்வு உண்டு. Hallelujah, 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 Hallelujah. ஆண்டவர் கூறுகின்றார், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 38 முதல் 40 முடிய. அக்காலத்தில் யோவான் இயேசுவிடம், போதகரே, ஒருவர் உமது பெயரால் பேய்கள் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம். ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார். அதற்கு இயேசு கூறியது, தடுக்க வேண்டாம். ஏனெனில் என் பெயரால் வல்ல செயல் புரிபவர்
அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார். ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகம் சீராக் நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருந்தது. ஞானத்தை பற்றி சீராக் ஆசிரியர் கூறுவது, முதலில் ஞானம் என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஞானம் என்பது கடவுளை பற்றிய அறிவு, கடவுளை பற்றிய தெளிவு, கடவுளை தேடுகின்ற நிலை, கடவுளை கொண்டே அனைத்தையும் பார்க்கின்ற நிலை. திருத்தந்தை 23ஆம் அருளப்பர் கூறுவார், ஞானம் என்பது கடவுளுடைய கண்ணால் பார்க்க துணிவது, கடவுளது கண்ணாய் நமது கண்ணையும் கொண்டு ஒரு சேர பார்ப்பது, ஆக கடவுளின் பார்வையை கொண்டிருப்பது என்று கூறுவார். ஆக இத்தகைய அறிவு நிலையைத்தான், தெளிவு நிலையைத்தான் ஞானம் என்று சொல்லுவார்கள். இந்த ஞானமானது பழைய ஏற்பாட்டிலே ஒரு கிடைத்தற்கரிய ஒரு பொக்கிஷமாக, ஒரு அறிவாற்றலாக கருதப்பட்ட அந்த ஞானமானது புதிய ஏற்பாட்டிலே ஆழ்நிலையை எடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவே தெய்வீக ஞானமாக வருகிறார். கடவுளின் உன்னத ஞானமாக அவர் ஆள் வடிவிலை வருவதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இத்தகைய ஒரு ஞானத்தின் நிறைவான ஆண்டவரை நாம் தேடுகின்றோமா என்பதை நாம் சிந்திக்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. நற்செய்தி வாசகத்திற்கு நாம் வருகிற பொழுது, அங்கே இயேசுவை சாராத ஒருவர் இயேசுவின் பெயரால் பேயோட்டுவதை தடுக்க வேண்டும் என்று திருத்தூதர் யோவான் இயேசுவிடம் கேட்பதை பார்க்கின்றோம். யூத சமூக பின்னணியிலே நாம் பார்க்கின்ற பொழுது, உடல் நோயாக இருந்தாலும் சரி, மன நோயாக இருந்தாலும் சரி, அது தீய ஆவியினுடைய செயலால் அல்லது பேயினுடைய செயலால் நடப்பதாக அவர்கள் உணர்ந்தார்கள், அவர்கள் நம்பினார்கள். ஆகவே எந்த ஒரு மனிதன் நோயினாலும், உடல் நோயாலும், மன நோயாலும் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவன் தீய ஆவியால், பேயால் ஆட்கொள்ளப்பட்டிருப்பதாகவே அவர்கள் நினைத்தார்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பின்னோட்டத்திலே இங்கே ஒரு ஆள் இயேசுவின் பெயரை கொண்டு, இயேசுவின் பெயரால் வல்ல செயல்கள் ஆற்றுவதை அங்கே நாம் குறிப்பிட காண்கிறோம். இந்த நற்செய்தி வாசகத்திற்கு சற்று முன்பாக இதே அதிகாரத்திலே 17, 18, 19 அந்த வசனங்களிலே இன்னொரு முக்கியமான ஒரு நிகழ்வானது நடக்கும். இயேசு இல்லாத ஒரு நிலையிலே சீடர்களிடம் ஒரு ஆள் தன்னுடைய மகனை, அதுவும் பேய் பிடித்திருந்த அந்த மகன் பேச்சற்று கிடப்பதால் அவனை குணமாக்க வேண்டும் என்று சீடர்களிடம் கொண்டு வருகிறார். ஆனால் சீடர்கள் அவரை குணப்படுத்த முடியவில்லை. அப்பொழுது இயேசு அந்த இடத்தில் வருகிறார். இயேசுவிடம் அந்த மறைநூல் அறிஞர்களும் அந்த பையனுடைய தகப்பனும் முறையிடுகிறார். அப்பொழுது இயேசு சீடர்களை நோக்கி சொல்லுவார், நம்பிக்கையற்ற தலைமுறையே, இன்னும் எத்தனை காலம் உன்னோடு நான் இருக்க முடியும், இன்னும் எவ்வளவு காலம் உன்னை பொறுத்து கொள்ள முடியும் என்று மனம் வேதனைப்பட்டவராகவே சீடர்கள் நோக்கி கூறுவதை பார்க்கின்றோம். ஆக சீடர்களால் கூட ஆகாத ஒரு செயலை இயேசுவை சாராத ஒருவர் அவரது பெயரால் செய்வதை இந்த சீடர்கள் இங்கே தடுக்க பார்ப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த நிலையிலே நாம் நற்செய்தி வாசகத்திலே பார்க்கின்றோம், இயேசுவின் பெயரால் ஒருவர் பேயோட்டுகிறார் என்று. நீங்கள் பேயோட்டுகிற நிகழ்வை பார்த்திருந்தால் உங்களுக்கு சென்று நன்றாகவே புரியும். பேய் ஓட்டுதலிலே எக்ஸாசிசம் என்று சொல்லுவார்கள். இந்த எக்ஸாசிசம் என்கின்ற அந்த ரைட்டிலே, அந்த பக்தி, அந்த வழிபாட்டிலே தொடக்கத்திலிருந்து முடிவு வரை இருக்கிற முக்கியமான வேலை என்னவென்றால், அந்த பேயினுடைய பெயர் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அந்த எக்ஸாசிஸ்ட் அல்லது பேயோட்டுபவருடைய முக்கியமான செயல். அந்த பேயினுடைய பெயர் என்ன? ஏனென்றால் அந்த பேயினுடைய பெயர் தெரிந்தால்தான் அதனை விட வல்லமையுக்க உள்ள ஒரு பெயரை சொல்லி அந்த பேயை ஓட்ட முடியும். ஆகவே அந்த பேயினுடைய பெயரை கேட்பது தான் அந்த
பேயோட்டும் வழிபாட்டினுடைய முக்கியமான ஒரு செயல். ஆக பெயருக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. நாம் அனைவரும் நம்முடைய திருமுழுக்கிலே நம்முடைய பெயரை பெற்றிருக்கிறோம். நாம் பெயரை பெற்றிருக்கிறோம் என்றால் நமது பெயரானது பிதா, சுதன், பரிசுத்தாவி இந்த மூவர் இறைவனுக்குள் வைக்கப்பட்டிருப்பதை, அவர்களால் நாம் பாதுகாக்கப்படுவதை நமக்கு உணர்த்துகின்றது. ஆகவே விவிலியத்தினுடைய பல பகுதிகளிலும் பார்க்கின்றோம். தொடக்க நூல் 17ஆம் அதிகாரத்திலே ஆபிராம் என்கின்ற பெயரை கடவுள் ஆபிரகாம் என்று மாற்றுவார். அதே நூலிலே யாக்கோபின் பெயரை இஸ்ராயேல் என்று மாற்றுவார். ஆக இப்படி இயேசுவும் கூட சீமோனுக்கு பேதுரு என்கின்ற பெயரை சூட்டுகிறார். ஆக பெயரிலே அவ்வளவு வல்லமை இருக்கிறது. ஆக இந்த வல்லமையிலும் கூட இயேசுவின் பெயருக்கு அதிகமான வல்லமை இருக்கிறது. அதனை பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே திருத்தூதர் பவுல் கூறுவார், விண்ணவரும் மன்னவரும் கீழுலகோர் அனைவரும் ஆண்டவராகிய இயேசுவின் பெயருக்கு மண்டியிட்டு வணிவர் என்று சொல்லுவார். ஆக எல்லா பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார் என்று அவரை புகழ்வார். ஆக இயேசுவின் பெயருக்கு, இயேசுவின் நாமத்திற்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. எப்படி என்றால் இயேசுவை சாராத ஒருவர் கூட இயேசுவின் பெயரால் வல்ல செயல்கள் ஆற்ற முடியும் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அதனால்தான் ஒரு பாடல் கூட இருக்கிறது, இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு என்கின்ற நாமத்தை தவிர, இயேசு என்கின்ற பெயரை தவிர நாம் மீட்படைவதற்கு வேறு எந்த பெயரும் தரப்படவில்லை என்று திருத்தூதர் பவுல் கூறுவார். ஆகவே அந்த பெயரிலே நாம் நம்பிக்கை கொண்டவர்களாய் இருக்கிற பொழுது, அந்த பெயரிலே நாம் பற்றி கொண்டிருப்பவர்களாக இருக்கிற பொழுது, அவரை போலவே ஏன் இயேசு கூறுகிறார், என்னை விடவும் வல்ல செயல்களை ஆற்ற முடியும் என்பதையும் இயேசு அங்கே சுட்டி காட்டுவதை பார்க்கின்றோம். ஆகவே அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாள் அந்த நற்செய்தி வாசகத்திலே இயேசுவின் பெயரால் வல்ல செயல்கள் ஆற்றுகின்ற ஒருவரை செய்யக்கூடாது என்று தடுக்கின்ற ஒரு நிலையும் சீடர்கள் பக்கமிருந்து வருவதை பார்க்கின்றோம். ஆக தன்னை சாராதவர் என்று சொல்லுகிற பொழுது அவருடைய குறுகிய மனநிலையும் அங்கு தெளிவுபடுத்தப்படுகிறது. அந்த குறுகிய மனநிலையை தாண்டி வர வேண்டும் என்று இயேசு திருத்தூதர் யோவானுக்கு அழைப்பு விடுக்கின்றார். அடுத்ததாக ஒரு நல்ல செயல் மற்றவர் செய்கிற பொழுது நம்மை சாராதவர் என்பதற்காகவே அதை செய்யக்கூடாது என்று தடுக்கின்ற ஒரு மனநிலையும் கூட குறுகிய மனநிலை தான். அந்த மனநிலையிலிருந்து வெளிவருவதற்கு இயேசு அழைப்பு விடுக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, இன்றைய காலகட்டத்திலே நாம் சிந்திக்க வேண்டும். நம்மை சாராதவர் என்று நாம் யாரையும் ஒதுக்கி வைக்கவிடக்கூடாது. இயேசு என்கின்ற அந்த ஆளுமை தன்மைக்கு, இயேசு நம் ஆண்டவர் என்று நாம் அறிக்கையிடுகிற நமக்கு, விண்ணகத்தில் உள்ள தந்தையை நம்புகிற நமக்கு நம்மை சாராதவர் என்று யாரும் இல்லை. நாம் எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள். ஆகவே அவருடைய பெயரிலே நம்பிக்கை வைத்து வல்ல செயல்கள் நாம் ஆற்றுகின்ற மக்களாகவும், யாரெல்லாம் அவரது செயலை செய்கிறார்களோ அவர்களையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் கொண்டவர்களாகவும் நாம் வாழ வேண்டும் என்று அழைக்கப்படுகின்றோம். ஆகவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நாம் உண்மையாகவே ஆண்டவரிலே தெய்வீக ஞானத்தை கண்டு கொண்டவர்களாக, தெய்வீக ஆற்றலை அணிந்து கொண்டவர்களாக, அவரது பெயரால் வல்ல செயல் ஆற்றுகின்ற மக்களாக, வல்ல செயல் ஆற்றுகின்ற மக்களையும் நமதாக்கி கொள்கின்றவர்களாக, அவர்களிடம் இறையாற்றல் செயல்படுவதை கண்டுகொள்ளுகின்ற விரிந்த மனப்பான்மை, பரந்த மனப்பான்மை கொண்டுள்ள மக்களாக வாழ்வதற்கு நமக்கு இறைவனது ஆசி தேவை, இறைவனது அருள் தேவை. அவருடைய கிருபை இல்லாமல் நம்மால் இதை செய்ய முடியாது. ஆகவே இந்த திருப்பலியிலே பிரசன்னமாயிருக்கிற அந்த ஆண்டவருடைய உள் உயிரினால் நாம் தாக்கப்பட்டவர்களாக, அவரது வல்லமையை அணிந்து கொண்ட மக்களாக, நம்மாலும் வல்ல செயல் ஆற்ற முடியும் என்பதை அறிந்து கொண்டவர்களாக, புதுமையும் அற்புதமும் நிகழ்கின்ற வல்ல செயல்கள் புரிகின்ற மக்களாக, கிறிஸ்தவர்களாக வாழ்வதற்கு தேவையான அருளை, ஆற்றலை, ஆசியை இந்த திருப்பலியிலே தொடர்ந்து கேட்டு ஜெபிப்போம். ஆமென். என்னை உன்னில் இணைக்க வந்தே ஏற்றுக்கொள்வாயா, தொடரும் பயணம் பாதம் வைத்தேன் ஏற்றுக்கொள்வாயா, இறைதியாக வாழ்வை நானும் வாழ அர்ப்பணம் என்னை தருகின்றேன் ஏற்றுக்கொள்வாயா, என் வாழ்க்கை பயணம் முழுவதும்
அருள் புரிவாயா என் லட்சிய பயணம் தொடர்ந்திட என்னை உன்னில் இணைக்க வந்தேன் ஏற்றுக்கொள்வாயா தொடரும் பயணம் பாதம் வைத்தேன் ஏற்றுக்கொள்வாயா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேர் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நன்மைக்காகவும் புனித திரு அவை நினைத்த நலன்களுக்காகவும்